இந்த கிளாஸ்ல காம்ப்டன் எஃபெக்ட் பார்ப்போம். காம்ப்டன் எஃபெக்ட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் மேல வந்து நம்ம என்ன பண்றோம்னா எக்ஸ்ரேஸை வந்து பாஸ் பண்றோம். எக்ஸ்ரேஸை பாஸ் பண்றோம். அதாவது எக்ஸ்ரே இல்லைன்னா காமா ரே, எந்த ரேனா எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இந்த பாஸ் பண்ணும்போது இந்த எக்ஸ்ரேஸ் பாஸ் ஆகுது, அந்த டார்கெட்ல பாஸ் ஆகுது. டார்கெட்ல பாஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த இன்சிடென்ட் வேவ் இருக்கு. இந்த இன்சிடென்ட் வேவுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி நியூ எடுத்துக்கிறோம், வேவ் லெங்த் லாம்டா எடுத்துக்கிறோம். சரி, இந்த ரேடியேஷன்ஸ் நிறைய ரேடியேஷன்ஸ் இந்த மாதிரி வரும். இந்த ரேடியேஷன்ஸ் வரும்போது அந்த டார்கெட்ல பாஸ் ஆகி வர ரேடியேஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த டார்கெட்ல பாஸ் ஆகி வர ரேடியேஷன்ல வந்து 2 டிஃப்ரெண்ட் வேவ் லெங்த்ஸ் இருக்கு. அதாவது இங்க ஒரு டார்கெட் எடுத்திருக்கோம், நல்லா கவனிங்க, இங்க வந்து ஒரு டார்கெட் எடுத்திருக்கோம். இந்த டார்கெட்ல வந்து நிறைய ரேடியேஷன், இன்சிடென்ட் ரேடியேஷன், எக்ஸ்ரேஸ் இல்ல காமா ரே அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். சரிங்களா, எக்ஸ்ரேஸ் இல்ல காமா ரேஸ் எடுத்துக்கிறோம். இந்த ரேஸ் பாஸ் பண்றோம். பாஸ் பண்ணிட்டு இங்க என்ன பண்றதுன்னா ரேஸ் வந்து வெளியில வந்து ரேஸ் வருது. கரெக்டுங்களா, ரேஸ் வந்து இந்த மாதிரி வெளியில வருது. இன்சிடென்ட் வேவ் வந்து மோனோக்ரோமேட்டிக் வேவ் எடுத்திருக்கும். இன்சிடென்ட் வேவ் வந்து மோனோக்ரோமேட்டிக் வேவ் எடுத்திருக்கும். இங்க வந்து இந்த டார்கெட்ல இருந்து பாஸ் ஆகி வர வேவ் வந்து பாத்தீங்கன்னா வந்து டார்கெட்ல இருந்து பாஸ் ஆகி வர வேவ் வந்து பாத்தீங்கன்னா வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 வேவ் லெங்த்ஸ் இருக்கு. சரிங்களா, அதுல வந்து ஒரு வேவ் லெங்த் வந்து ஆக்சுவலா இன்சிடென்ட் வேவ் லெங்த் என்ன இருக்கோ அந்த வேவ் லெங்த் தான் இருக்கு. இன்னொரு வேவ் லெங்த் வந்து என்ன பாத்தீங்கன்னா லாம்டா டேஷ்னு இருக்கு. அந்த லாம்டா டேஷ் வேவ் லெங்த் பாத்தீங்கன்னா லாம்டா டேஷ் வந்து கிரேட்டர் தென் லாம்டா அப்படின்னு கிடைச்சிருக்கு. லாம்டா டேஷ் கிரேட்டர் தென் லாம்டான்னு கிடைச்சிருக்கு. அப்ப லாம்டா டேஷ் கிரேட்டர் தென் லாம்டானா அப்படின்னா எப்படி இருக்கு உங்களுக்கு? லாம்டா டேஷ் கிரேட்டர் தென் லாம்டானா என்ன வரும்னு சொல்லுங்க உங்களுக்கு. இப்போ வந்து இந்த இந்த பாஸ் ஆகி வந்த ரேடியேஷன்ஸ்ல ஒரு வேவ் லெங்த் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆக்சுவல் வேவ் லெங்தா இருக்கு. இன்னொரு வேவ் லெங்த் வந்து கிரேட்டர் தென் ஒரிஜினல் வேவ் லெங்த் இருக்கு. அப்போ கிரேட்டர் தென் ஒரிஜினல் வேவ் லெங்த் வந்திருக்குன்னா அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? எனர்ஜி வந்து எப்படி நமக்கு ஃபார்முலா என்ன வரும் சொல்லுங்க. எனர்ஜி வந்து எப்படி வந்திருக்கு? எனர்ஜி வந்து hc/λ தானே வந்திருக்கு. அப்போ இந்த லாம்டா டேஷ்ன்றது கிரேட்டர் தென் வேவ் லெங்த்னா எனர்ஜி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எனர்ஜி ஆஃப் தி ஃபோட்டான் வந்து குறைஞ்சிருக்கு. இங்க இன்சிடென்ட் ரேடியேஷன் நிறைய ஃபோட்டான்ஸ் இருக்கு. ஒரு சில ஃபோட்டான்ஸ் வந்து வேவ் லெங்த் மாறாம வந்திருக்கு, ஒரு சில ஃபோட்டான்ஸ் மட்டும் வேவ் லெங்த் மாறி இருக்கு. வேவ் லெங்த் மாறிக்குன்னா வேவ் லெங்த் கூடி இருந்தாலும் அதுக்கு எனர்ஜி குறைஞ்சிருக்கு. ஏன் அப்படி குறைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா வந்து ஆக்சுவலா இந்த டார்கெட்ல வந்து அந்த ஃபிக்ஸ்டு எலக்ட்ரான்ஸ் அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. அப்போ டார்கெட்ல இருக்கிற ஃபிக்ஸ்டு எலக்ட்ரான் அப்படின்னு எடுத்துங்குது. இது வந்து டார்கெட் எலக்ட்ரான் அப்படின்னு எடுத்துங்க. டார்கெட் எலக்ட்ரான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து எக்ஸ்ரே வந்து இன்சிடென்ட் பண்ண போறோம். சரிங்களா, எக்ஸ்ரே இல்ல காமா ரே வந்து இன்சிடென்ட் பண்றோம். இது இன்சிடென்ட் ரே உடைய ஃப்ரீக்வன்சி நியூன்னு எடுத்துங்க. வேவ் லெங்த் வந்து லாம்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா, இது வந்து ஒரிஜினல் பாத். இந்த பாத் வந்து ஒரிஜினல் பாத் அப்படின்னு எடுத்துங்க. இப்படி எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த காமா போட்டான் வந்து எலக்ட்ரான் மேல வந்து விழுது. காமா போட்டான் எலக்ட்ரான் மேல விழுந்து என்ன ஆகுதுன்னா பார்ட் ஆஃப் தி காமா போட்டான் விழுந்ததுல எலக்ட்ரான் மேல இந்த எலக்ட்ரான் சர்டைன் பார்ட் ஆஃப் தி போட்டான் அப்சர்வ் பண்ணிக்குது. அதாவது இன்சிடென்ட் போட்டான் இருக்குல்ல, இந்த இன்சிடென்ட் போட்டான்ல இருக்கிற கொஞ்சம் எனர்ஜியை வந்து எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணிட்டு ரிமைனிங் எனர்ஜியில வந்து என்ன ஆகுதுன்னா வந்து போட்டான் வந்து இப்படி மூவ் ஆகுது. போட்டான் வந்து இப்படி மூவ் ஆகுது. இந்த போட்டான் தான் நம்ம ஸ்கேட்டர்டு போட்டான் என்ன சொல்றோம்னா ஸ்கேட்டர்டு போட்டான் அப்படின்னு சொல்றோம். ஸ்கேட்டர்டு போட்டான் அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்கேட்டர்டு போட்டான். இதுக்கு தான் வந்து வேவ் லெங்த் லாம்டா டேஷ், ஃப்ரீக்வன்சி நியூ டேஷ். இந்த லாம்டா டேஷ் கிரேட்டர் தென் லாம்டா இருக்கும், நியூ டேஷ் வந்து லெஸ் தென் நியூவா இருக்கும். லாம்டா டேஷ் எப்படி இருக்கு சொல்லுங்க? லாம்டா டேஷ் வந்து நமக்கு கிரேட்டர் தென் லாம்டான்னு வருது, நியூ டேஷ் வந்து லெஸ் தென் நியூ வருது. ஏன் பாத்தீங்கன்னா இன்சிடென்ட் போட்டானுடைய சர்டைன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து என்ன ஆகுது, எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணிக்குது. ரிமைனிங் எனர்ஜில தான் போட்டான் வந்து ஸ்கேட்டர் ஆயிருக்கு. ஸோ இது பேர் தான் ஸ்கேட்டர்டு போட்டான். இந்த ஸ்கேட்டர்டு போட்டான் வந்து மேக் சம் ஆங்கிள் வித் ஒரிஜினல் பாத் வருது. இந்த ஆங்கிள் தான் ஸ்கேட்டரிங் ஆங்கிள். இந்த ஆங்கிள் பேர் தான் என்ன சொல்றோம்னா ஸ்கேட்டர்டு ஆங்கிள் சொல்றோம். அப்போ வந்து இந்த எலக்ட்ரான் வந்து இந்த காமா போட்டான்ல சர்டைன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிருச்சு இல்லையா. அப்ப இந்த எலக்ட்ரானும் வந்து மூவ் ஆகும். இந்த எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகுது. இப்படி எலக்ட்ரான் வந்து இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும், வித் சர்டைன் வெலாசிட்டில மூவ் ஆகும். இதுதான் ரீகாயில் வெலாசிட்டி அப்படின்னு சொல்றேன். இது என்ன சொல்றேன்னா ரீகாயில் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த எலக்ட்ரான் ரீகாயில்ஸ் பை மேக்கிங் சம் ஆங்கிள் தீட்டா வித் ஒரிஜினல் பாத் ஆஃப் தி இன்சிடென்ட் போட்டான் அப்படின்னு வருது நமக்கு. பாத்துங்க. சரி, இந்த கேஸ்ல என்ன ஆகும்னா வந்து இந்த இனிஷியலா மொமெண்டம் ஆஃப் தி போட்டான் இருக்கும். இனிஷியலா எலக்ட்ரான் வந்து ரெஸ்ட்ல இருந்திருக்கும் டார்கெட் எலக்ட்ரான்ன்றதுனால. அப்ப என்ன ஆகுதுன்னா இனிஷியல் மூமெண்ட் இருக்கும், அப்புறம் ஃபைனல் மூமெண்டம் கன்சர்வ்டு வரணும். அதே மாதிரி கைனடிக் எனர்ஜியும் கன்சர்வ்டுன்னு வரணும். சரி, இப்போ இங்க என்ன பார்க்க போறோம்னா இனிஷியல் வேவ் லென்த் ஃபைனல் வேவ் லென்த் பார்க்கும்போது வேவ் லென்த் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. எந்த ரேடியேஷன் வேவ் லென்த் சேஞ்ச் ஆயிருக்கு, எந்த ரேடியேஷன் ஸ்கேட்டர் ஆயிருக்கோ அந்த வேவ் லென்த் மட்டும் வேவ் லென்த் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப இங்க வந்து சேஞ்ச் இன் வேவ் லென்த், அதாவது ஃபைனல் வேவ் லென்த் மைனஸ் ஒரிஜினல் வேவ் லென்த், இதுதான் சேஞ்ச் இன் வேவ் லென்த்.
சேஞ்ச் இன் வேவ்லென்த் ஆஃப் தி ஸ்கேட்டர்டு போட்டான். சேஞ்ச் இன் வேவ்லென்த் ஆஃப் ஸ்கேட்டர்டு போட்டான் நம்ம பார்க்குறோம். இதுக்கு வந்து டைரக்டா டெரிவேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபார்முலா மட்டும் போதும். அது என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா h by m0c இன்ட்டு 1 மைனஸ் காஸ் பை அப்படின்னு நமக்கு ஃபார்முலா கிடைக்குது. இதுதான் வந்து சேஞ்ச் இன் வேவ்லென்த் டெல்டா லேமடா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வந்து இந்த காம்ப்டன் எஃபெக்ட்ல வந்து ஒன் காமா போட்டான் வந்து என்ன ஆகுது, டார்கெட் எலக்ட்ரான் மேல விழும்போது சர்டைன் பார்ட் ஆஃப் தி எனர்ஜி எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணிட்டு ரிமைனிங் எனர்ஜியில மட்டும் போட்டான் வேல்யூ ஸ்கேட்டர் ஆகுது. அப்படின்னா வேவ்லென்த் ஆஃப் தி ஸ்கேட்டர் போட்டான் கம்மியா இருக்கும். அப்படின்னா வேவ்லென்த் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த சேஞ்ச் இன் வேவ்லென்த் இஸ் ஈக்குவல் h by m0 c into 1 minus cos pi அப்படின்னு கிடைக்குது. ஹச்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், m0ன்றது ரெஸ்ட் மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான். சரிங்களா? சி என்றது வந்து ஸ்பீட் ஆஃப் லைட், இந்த பை என்றது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டரிங் ஆங்கிள் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இதுல கேஸ் 1 எடுப்போம். கேஸ் 1 என்ன பார்த்தீங்கன்னா பை இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்தீங்கன்னா காஸ் பை எவ்வளவு வரும்? காஸ் பை 1ன்னு போட்டோம்னா என்ன ஆகுங்க? 1ன்னு போட்டா 1 minus 1 0. அப்போ சேஞ்ச் இன் வேவ்லென்த் 0. அதாவது தி ரேடியேஷன் விச் டு நாட் அண்டர்கோ ஸ்கேட்டரிங், அந்த ஸ்கேட்டர்ட் ஆகாம இருக்கிறதுக்கெல்லாம் என்ன ஆகணும் வந்து உங்களுக்கு வேவ்லென்த் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் கேஸ் நம்ம என்ன எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்து பை இஸ் ஈக்குவல் டு 90 அப்படின்னு எடுப்போம். பை எவ்வளோ எடுப்போம்? 90 டிகிரின்னு எடுப்போம். சரிங்களா? பை 90 டிகிரி எடுத்தீங்கன்னா காஸ் 90 எவ்வளோ வரும்னு சொல்லுங்க? காஸ் 90 0 வரும். ஸோ 1 காஸ் 90 0 வரதுனால 1 minus 0 1 வந்துட்டு தட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வேவ்லென்த் இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா h by m0c அப்படின்னு நமக்கு கிடைக்குது. m0 by c. இதுதான் என்ன சொல்றேன்னா காம்ப்டன் வேவ்லென்த்னு சொல்லிக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் என்ன சொல்றேன்னா வந்து காம்ப்டன் வேவ்லென்த். காம்ப்டன் வேவ்லென்த் அப்படின்னு சொல்றாங்கப்பா. சரிங்களா? சரி. அடுத்து வந்து நமக்கு கேஸ் 3 என்ன எடுக்க போறோம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கவனிங்க. பை இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி எடுக்கிறோம். பை ஈக்குவல் டு 180 டிகிரி எடுத்தீங்கன்னா காஸ் 180 எவ்வளோ வரும்னு சொல்லுங்க? காஸ் 180 மைனஸ் 1 வருது. 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 என்ன ஆயிரும்? 2ன்னு வந்துடும். அப்போ சேஞ்ச் இன் வேவ்லென்த் என்ன சொல்லுங்க? சேஞ்ச் இன் வேவ்லென்த் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் h by m0c அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த பை ஈக்குவல் டு 180 டிகிரி இருக்கும்போது தான் சேஞ்ச் இன் வேவ்லென்த் வந்து நமக்கு அதிகமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு மேக்சிமம் சேஞ்ச் இன் வேவ்லென்த் வருது. மேக்சிமம் சேஞ்ச் இன் வேவ்லென்த் வருது. இதெல்லாம் கான்ஸ்டன்ட் தானே. இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம சிம்பிளை பண்ணி பார்த்தோம்னா ஏன்னா h கான்ஸ்டன்ட், m0 கான்ஸ்டன்ட், c கான்ஸ்டன்ட் இதெல்லாம் கான்ஸ்டன்ட். இதை சிம்பிளை பண்ணா நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 0.24 நேனோ மீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி இது டபுள் தானே வருது. அப்போ டபுள் வந்துச்சுன்னா இந்த வேல்யூ எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 0.48 நேனோ மீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் இந்த சேஞ்ச் இன் வேவ்லென்த் இருக்குங்களா? இந்த சேஞ்ச் இன் வேவ்லென்த் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் நேச்சர் ஆஃப் தி டார்கெட் சர்ஃபேஸ். டார்கெட்டுடைய நேச்சரை பொறுத்து இருக்காது. ஏன்னா எலக்ட்ரான் மட்டும் தான் நமக்கு ரீகாயில் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். இங்க பாருங்க, எலக்ட்ரான் தானே போட்டானை அப்சர்வ் பண்ணிட்டு ரீகாயில் ஆகுது. அதனால வந்து இந்த காம்ப்டன் எஃபெக்ட்ல வந்து சேஞ்ச் இன் வேவ்லென்த் வருது இல்லைங்களா? இந்த சேஞ்ச் இன் வேவ்லென்த் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் நேச்சர் ஆஃப் தி டார்கெட் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சேஞ்ச் இன் வேவ்லென்த் பாருங்க, இந்த இடத்துல இனிஷியல் வேவ்லென்த் இருக்கா? ஸோ இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் இனிஷியல் வேவ்லென்த் அப்படின்னு வருது. புரியுதுங்களா? சரி, காம்ப்டன் எஃபெக்ட்டுக்கும் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல வந்து எலக்ட்ரான் வந்து கேத்தோட்ல இருக்குது இல்லையா? அது போட்டான் வந்து கேத்தோட் மேல விழும்போது எலக்ட்ரான் வந்து ஒரு போட்டானை கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணிக்கும். அதாவது when cathode is irradiated by incident radiation வரும் இல்லைங்களா? அதுல வந்து கேத்தோடு மேல வந்து இன்சிடென்ட் போட்டான் விழும்போது அங்க இருக்கிற எலக்ட்ரான் வந்து கேத்தோட்ல இருக்கிற எலக்ட்ரான் மொத்த போட்டானையும் அப்சர்வ் பண்ணிக்குது. ஆனா காம்ப்டன் எஃபெக்ட்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து காம்ப்டன் எஃபெக்ட்ல வந்து இங்க காம்ப்டன் எஃபெக்ட்ல இன்சிடென்ட் ரேடியேஷன், இன்சிடென்ட் போட்டான்ல பார்ட் ஆஃப் தி எனர்ஜி மட்டும் அப்சர்வ் பண்ணிட்டு ரிமைனிங் அமௌண்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணிடுது அப்படின்னு வருது. இது புரியுதுங்களா? இங்க ஸ்கேட்டர் ஆயிருக்கு. இதுதான்ப்பா காம்ப்டன் எஃபெக்ட். இந்த காம்ப்டன் எஃபெக்ட்ல நமக்கு என்ன வேணும்னா இந்த ஃபார்முலா சேஞ்ச் இன் வேவ்லென்த் ஃபார்முலா மட்டும் போதும். சரிங்களா?